ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டிஎன்யூஎஸ்ஆர்பி மாடல் எக்ஸாம் 46ல் 9th ஸ்டாண்டர்ட் ஃபஸ்ட்டு டேர்மில் இருக்க பாறைக்கோளம், புவி அகச்செயல்முறைகள், புறச்செயல்முறைகள் அப்படிங்கிற 2 பாடங்கள்லேருந்து வினாக்கள் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பூமியின் மேற்பரப்பின் மொத்த பரப்பளவு என்ன? பூமியின் மேற்பரப்பின் மொத்த பரப்பளவு என்ன? ஆன்சர் பாருங்கள். 510 மில்லியன் சதுர கிலோமீட்டர் இருக்குங்களா? 510 சதுர மில்லியன் கிலோமீட்டர். பூமியின் திடமான மேற்பரப்பு எவ்வாறு அழைக்கப்படும்? புவியின் திடமான மேற்பரப்பு எவ்வாறு அழைக்கப்படும்? ஆன்சர் பாறைக்கோளம் அப்படின்னு அழைக்கப்படுது. புவியை சூழ்ந்துள்ள வாயுக்களால் ஆன மெல்லிய அடுக்கு எவ்வாறு அழைக்கப்படும்? புவியை சூழ்ந்துள்ள வாயுக்களால் ஆன மெல்லிய அடுக்கு எவ்வாறு அழைக்கப்படும் அப்படின்னா வாயு கோளம் அப்படின்னு அழைக்கப்படுது. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா புவியின் மேற்பரப்பில் உள்ள பெருங்கடல்கள், ஆறுகள், ஏரிகள் மற்றும் நீராவி போன்றவற்றால் ஆன நீர்ப்பகுதி நீர்க்கோளம் அப்படின்னு அழைக்கப்படுது. உயிரினங்களின் வாழும் பகுதி அடுக்கு அப்படிங்கிறது உயிர்கோளம் அப்படின்னு அழைக்கப்படுது. ஓகேங்களா? கீழ்கண்டவற்றுள் தீப்பாறைக்கு எடுத்துக்காட்டு என்ன? கீழ்கண்டவற்றுள் தீப்பாறைக்கு எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பசால்ட் அப்படிங்கிறது தான் தீப்பாறைக்கு எடுத்துக்காட்டு. கிரானைட்டும் தீப்பாறைக்கு எடுத்துக்காட்டு தான். ஸோ இது ரெண்டும் எதுக்கு பயன்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கட்டிடம் கட்டுவதற்கு, சாலை போடுவதற்கு இந்த தீப்பாறைகள் பயன்படும். கீழ்கண்டவற்றுள் உருமாறிய பாறைக்கு எடுத்துக்காட்டு என்ன? கீழ்கண்டவற்றுள் உருமாறிய பாறைக்கு எடுத்துக்காட்டு அப்படின்னா ஜிப்சம் சொல்லலாம். மன்னிச்சுக்கோங்க. உருமாறிய பாறைக்கு எடுத்துக்காட்டு அப்படின்னா வைரம். ஓகேங்களா? ஸோ ஜிப்சமும் சுண்ணாம்புகளும் வேறு, நான் அடுத்த கொஷினில் சொல்கிறேன். ஸோ வைரத்தை சொல்லலாம். பளிங்கு கல் அப்படிங்கிறதும் உருமாறிய பாறைக்கு ஒரு எடுத்துக்காட்டு தான். கீழ்கண்டவற்றில் படிவு பாறைகளுக்கு எடுத்துக்காட்டு என்ன? கீழ்கண்டவற்றில் படிவு பாறைகளுக்கு எடுத்துக்காட்டு அப்படின்னா ஜிப்சம், சுண்ணாம்புக்கல் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா படிவு பாறைக்கு எடுத்துக்காட்டு. புவி அதிர்வுகளை பதிவு செய்யும் கருவி என்ன? புவி அதிர்வுகளை பதிவு செய்யும் கருவி அப்படின்னா நில அதிர்வுமானி. கீழ்கண்டவற்றில் செயல்படும் எரிமலைக்கு எடுத்துக்காட்டு என்ன? கீழ்கண்டவற்றில் செயல்படும் எரிமலைக்கு எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செயின்ட் ஹெலன் எரிமலை. ஓகேங்களா? செயின்ட் ஹெலன்ஸ் எரிமலை அப்படின்னு சொல்லுவாங்க. இது எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னா அமெரிக்காவில் இருக்குது. ஓகேங்களா? அமெரிக்காவில் இருக்குது, அமெரிக்க ஐக்கிய நாடுகளில். அடுத்தது கீழ்கண்டவற்றில் உறங்கும் எரிமலைக்கு எடுத்துக்காட்டு என்ன? கீழ்கண்டவற்றில் உறங்கும் எரிமலைக்கு எடுத்துக்காட்டு அப்படின்னா பியூஜி எரிமலை அப்படின்னு சொல்லுவாங்க. பியூஜி எரிமலை. ஸோ இது எங்கே இருக்குது அப்படின்னா ஜப்பானில் அமைஞ்சிருக்கு. ஜப்பானில். ஓகேங்களா? பியூஜி எரிமலை ஜப்பானில் அமைஞ்சிருக்கு. கீழ்கண்டவற்றில் தனிந்த எரிமலைக்கு எடுத்துக்காட்டு என்ன? கீழ்கண்டவற்றில் தனிந்த எரிமலைக்கு எடுத்துக்காட்டு அப்படின்னா கிளிமாஞ்சாரோ எரிமலை தான். ஸோ இது தான்சானியாவில் அமைஞ்சிருக்கு. உலகிலேயே மிக உயரமான நீர்வீழ்ச்சி எது? உலகத்திலேயே மிக அதிக உயரமான நீர்வீழ்ச்சி அப்படின்னா அதை நம்ம ஏஞ்சல் நீர்வீழ்ச்சி அப்படின்னு சொல்லுவோம். ஏஞ்சல் நீர்வீழ்ச்சி தான் உலகத்திலேயே பெருசு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? இதனுடைய உயரம் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கணும் அப்படின்னா 979. ஓகேங்களா? வெனிசுலாவில் இருக்குது. உலகிலேயே பெரிய குருட்டார் அப்படிங்கிறது பீகாரில் இருக்க கன்வர் ஏரி. ஓகேங்களா? உலகத்திலேயே பெரிய குருட்டார் அப்படின்னா பீகாரில் உள்ள கன்வர் ஏரி தான் குருட்டாருன்னு சொல்லுவாங்க. உலகின் மிகப்பெரிய நன்னீர் குருட்டாறு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இது ஆசியாவில் இருக்க மிகப்பெரிய நன்னீர் குருட்டாறு. அடுத்தது உலகின் மிகப்பெரிய சுண்ணாம்பு பிரதேச நிலத்தோற்றம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவின் கடற்கரையில் அமைந்துள்ள நல்லர் பார். உலகின் மிக ஆழமான உறிஞ்சித்துளை எங்கு அமைந்துள்ளது அப்படின்னா சீனாவில் அமைஞ்சிருக்கு. உலகின் மிக ஆழமான உறிஞ்சித்துளை சீனாவில் அமைஞ்சிருக்கு. ஸோ அதோட 2172 அடி ஆழத்தில் காணப்படும் சைனோசே ஜியான்ஹாங் அப்படின்னு சொல்கிறாங்க. உலகின் அதிகமான உறிஞ்சித்துளை உள்ள நாடு அமெரிக்கா. ஓகேங்களா? இங்கே 15,000 உறிஞ்சித்துளைகள் இருக்கதா சொல்கிறாங்க. பாறைகளின் சிதைவை வானிலை சிதைவு அப்படின்னு அழைக்கிறோம். நம்ம பாறைகளின் சிதைவை தான் வானிலை சிதைவு அப்படின்னு நம்ம அழைச்சிக்கிட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ இதோட முடியுது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ வளிமண்டலம் அப்படிங்கிற பாடத்தை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நாளையிலிருந்து சயின்ஸ் வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ சைக்காலஜி எல்லாமே 1 by 1 ரீசெண்டாக ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு உங்களுடைய சப்போர்ட் தேவை. ஸோ உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.